புதுச்சேரி காரைக்கால் அரசு உள்விளையாட்டு அரங்கில் உலக தற்காப்பு கலை முதன்மை குருக்களுக்கு விருது வழங்கும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அரசு உள்விளையாட்டு அரங்கில் வேர்ல்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிராண்ட் மாஸ்டர் அசோசியேஷன் உலக தற்காப்பு கலை முதன்மை குருக்களை கௌரவித்து விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஜப்பானீஸ் கிராண்ட் மாஸ்டர் மசனபு சாத்தோ மற்றும் மலேசியா மாஸ்டர்கள் ரத்தினம், டாக்டர் ராஜசேகரன் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் மசனபு சாத்தோ கரங்களால் தற்காப்பு கலையில் 40 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற ரத்தினம், டாக்டர் ராஜசேகரன், அப்துலு, ஜோதிநாத், விஜயன், செல்லபாண்டியன், VRS குமார், ராஜகோபால், சிவகுமார், சென்சாய் கிருஷ்ணன், ரவிக்குமார், கணேசன், ஜீவானந்தம் ஆகிய மாஸ்டர்கள் கிராண்ட் மாஸ்டர் சான்றிதழ்களும் ரெட் மற்றும் கோல்டு பெல்ட்டும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கேரளா, தமிழ்நாடு, குஜராத், புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் இருந்து கிராண்ட் மாஸ்டர்கள் கலந்து கொண்டனர். மேலும் தற்காப்பு கலையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக அனுபவம் பெற்ற ஷைன் மோகன், சாந்தினி, தீபா, ராகுல், கலை ராஜு, அனு ஆகியவர்களுக்கு மாஸ்டர் சான்றிதழ், பிளாக் பெல்ட் மற்றும் ரெட் பெல்ட் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிகளை வேர்ல்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிராண்ட் மாஸ்டர் அசோசியேஷன் மற்றும் இன்டர்நேஷனல் VRS டாக்டர் குமார் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுவை பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியில் ஜர்னலிசம் துறையில் முனைவர் பட்டம் பயிலும் SFI சார்ந்த சாரங்கி மீது போக்சோ வழக்கு கேரளா மாநிலம் கண்ணூரில் பதியப்பட்டுள்ளது. புதுவை பல்கலைக்கழகம் சமுதாய கல்லூரியில் ஜர்னலிசம் துறையில் முனைவர் பட்டம் பயிலும் SFI சார்ந்த சாரங்கி மீது போக்சோ வழக்கு கேரள மாநிலம் கண்ணூரில் பதியப்பட்டுள்ளது. கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் பள்ளி சிறுமியை காதல் வலையில் மயக்கி பாலியல் பலாத்காரம் செய்ததாக கடந்த வாரம் பாதிக்கப்பட்ட மாணவி புகார் அளித்துள்ளார். ஆனால் இவரை இதுவரை கைது செய்ய எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. போக்சோ வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சாரங்கியை உடனடியாக கைது செய்ய கோரியும் அவரின் முனைவர் படிப்பை ரத்து செய்ய கோரியும் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் அமைப்பினர் புதுவை அண்ணா சாலை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தேசிய செயற்குழு உறுப்பினர் ஆர்பித் தலைமை தாங்கி வழிநடத்தினார். SFI அமைப்பிற்கு எதிராக கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மகளிர் ஒருங்கிணைப்பாளர் செல்வி வேதாஞ்சலி, மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் செல்வி கோகிலா மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுவை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பாலியல் வன்முறைக்கு எதிராக My dear friends, this Sarang from Mass Comm department, a comrade from Mass Comm department. புதுவை அடுத்த மொரட்டாண்டியில் 62 அடி உயரம் கொண்ட மகா பிரத்யங்கிரா காளி கோவிலில் லட்சுமி நரசிம்மருக்கு கலச பூஜை மற்றும் யாக வேள்வி சிறப்பு தீபாராதனைகள் நடைபெற்றது. புதுவை அடுத்த மொரட்டாண்டியில் 62 அடி உயரம் கொண்ட மகா பிரத்யங்கிரா காளி கோவில் மற்றும் நரசிம்மர் கோவில் உள்ளது. பரிகார ஸ்தலமான திருக்கோவிலுக்கு தினம்தோறும் ஏராளமான பக்தர்கள் வந்து வழிபாடு செய்கின்றனர். இவ்வாலயத்தில் நடைபெறும் அஷ்டமி பூஜை, அமாவாசை யாகம் சிறப்பு வாய்ந்ததாகும். மேலும் சுவாதி நட்சத்திரத்தை முன்னிட்டு லட்சுமி நரசிம்மருக்கு நடைபெறும் பூஜைகள் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். லட்சுமி நரசிம்மரின் வருடாந்திர நாளை முன்னிட்டு திரு பவித்ர உற்சவம் நிகழ்வு நடைபெற்று வருகிறது. செவ்வாய்க்கிழமை முதல் தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை நடைபெறும் உற்சவத்தில் பிரம்மாண்டமான யாக வேள்வி நடைபெறுகிறது. மேலும் 4 வேதங்கள் திருமந்திரத்தால் செய்யப்படும் திரு பவித்ர உற்சவத்தில் தரிசிப்பவர்களுக்கு ஓராண்டு யாக வேள்வியில் கலந்து கொண்ட பலன் உண்டாகும். இதனை முன்னிட்டு லட்சுமி நரசிம்மருக்கு கலச பூஜை மற்றும் யாக வேள்வி சிறப்பு தீபாராதனைகள் நடைபெறுகிறது. இத்திரு பவித்ர உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாட்டினை கோவில் பீடாதிபதி நடத்தூர் ஜனார்தன சுவாமி அவர்கள் தலைமையில் ஆசிரம துணை நிர்வாகி வரத தேசிகன், ஆலய தலைமை அர்ச்சகர் பாலு உட்பட பலர் செய்திருந்தனர். SFI அமைப்பிற்கு
வன்முறையிற்கு எதிராக கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மகளிர் ஒருங்கிணைப்பாளர் செல்வி வேதாஞ்சலி, மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் செல்வி கோகிலா மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுவை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பாலியல் வன்முறைக்கு எதிராக SFI போராட்டம் நடத்தி வரும் நிலையில் அவர்களின் உறுப்பினர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. காவல் நிலைய வாயில் முன்பு ரவுடியை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்ற மர்ம கும்பல். லாஸ்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் ரவுடி ஜாக்பால். இவர் அடிதடி கொலை முயற்சி வழக்கு நிலுவையில் உள்ளது. வள்ளலார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி எதிரே உள்ள சமுதாய நலக்கூடத்தில் ஜாக்பால் நண்பரின் மகன் பிறந்தநாளை ஒட்டி பேனர் வைக்கும் பணியிலும் மற்றும் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டுள்ளார். அங்கு மறைந்திருந்த கும்பல் அவரை துரத்தி சென்று லாஸ்பேட்டை புறநகர் காவல் நிலைய வாயில் முன்பு சரமாரியாக வெட்டினர். இதில் ரத்த வெள்ளத்தில் சரிந்த அவரை அங்கு பணியில் இருந்த காவல் அதிகாரிகள் மீட்டு அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருமண மண்டபம் மற்றும் காவல் நிலைய வாயில் முன்பு வைத்து அச்சமின்றி ரவுடியை வெட்டிவிட்டு தப்பிச் சென்றது மர்ம கும்பல். காவல் நிலைய வாயில் முன்பு நடந்த இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் செவிலியர் பணியிடங்களுக்கு 20 லட்சம் வரை பேரம் பேசி உள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். புதுவை கோரிமேட்டில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனையில் செவிலியர் பணியிடங்களுக்கான தேர்வு தற்போது அகில இந்திய தேர்வாக நடைபெறவுள்ளது. இதற்காக புதுச்சேரியில் தேர்வு மையம் அமைக்கப்படாமல் வட மாநிலங்களில் மையங்கள் அமைக்கப்பட உள்ளது. மத்தியில் ஆளும் மோடி அரசு வேலைவாய்ப்பில் மக்களை துன்புறுத்தும் பழிவாங்கும் வேலையில் ஈடுபட்டுள்ளது. புதுவை கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் செவிலியர் பணியிடங்களுக்கு எந்தவித நுழைவுத் தேர்வும் இல்லாமல் மதிப்பெண் அடிப்படையில் தேர்வு செய்ய உள்ளனர். இதில் வெளிப்படைத் தன்மை இருக்காது, மிகப்பெரிய ஊழலுக்கு வழிவகுக்கும். செவிலியர் பணிகளுக்கு 20 லட்சம் ரூபாய் வரை பேரம் பேசுகிறார்கள். எனவே இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் நர்சிங் தேர்வு முறையை மாற்ற வேண்டும் என்றும், இல்லை என்றால் நீதிமன்றம் செல்வோம் என்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி எச்சரிக்கை விடுத்துள்ளார். படித்த இளைஞர்களை வேலைக்கு சேர்ப்பதில், அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதில் மாநில அரசு தொடர்ந்து அவர்களை வஞ்சித்து வருகிறது. மத்தியில் உள்ள மோடி அரசாங்கம் நாங்கள் மக்களின் சகோதரர்கள், மக்களின் நண்பர்கள் என்று சொல்லிக்கொண்டு மக்களை பழிவாங்கும் நோக்கத்தில் செயல்பட்டு வருகிறது. குப்பைகளை சரிவர எடுக்காததால் சட்டமன்ற உறுப்பினர் நேரு உள்ளாட்சித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த தீபாவளி பண்டிகை முதல் சரிவர குப்பைகள் எடுக்காததால் உருளையன்பேட்டை தொகுதி முழுவதும் ஆங்காங்கே குப்பை கிடங்காக தேங்கியுள்ளது. இதனால் பல்வேறு தொற்று நோய்கள் பரவும் அபாயம் உள்ளது. இது பற்றி புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகளிடம் பலமுறை புகார் தெரிவித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு உள்ளாட்சித்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டார். தொடர்ந்து உருளையன்பேட்டை தொகுதியில் சரிவர குப்பை எடுக்காததை குறித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டது. காலையில கும்மியில் இருப்பாங்க, அவங்க வந்து ஏரியா பிரிச்சுட்டு 5 மணில இருந்து உட்காந்து 6 மணிக்கு மேல என்ன செய்வாங்க, அப்படியே ஏரியாவுக்கு போவாங்க. சின்ன சின்ன வண்டியில வச்சு குப்பையை எடுத்துட்டு அவங்க என்ன வண்டிக்கு வந்த பிறகு 6 மணிக்கெல்லாம் போவாங்க. இன்னைக்கு இருக்கிற நிலைமை என்ன தெரியுங்களா, அந்த சின்ன சின்ன வண்டிங்க எதுவுமே கிடையாது. 8 மணிக்கு மேல வந்து அதுக்குள்ள இங்க வேலை செய்யறவங்க அது அந்த வண்டி வரவே காத்து நிக்கிறாங்களே தவிர குப்பையை ஒரு இடத்துல எடுக்கிறது கிடையாது. எதுக்காக குப்பை மழை மேல சேர்ந்து போகுது. ஆனா இன்னைக்கு ஒரு 5 நாளா தீபாவளி இருந்து பாத்தீங்கன்னா எல்லாம் லீவ் போட்டு போயிட்டாங்க, சொந்த ஊருக்கு போயிட்டாங்க. குப்பை கடை இருக்குது. அப்ப கிராமப்புறம் எப்படி இருக்குன்றது இந்த ஊர்ல பாருங்க. இன்னைக்கு குடிக்கிற தண்ணி இல்ல, சரியில்லை. இன்னைக்கு சாலை வசதி பாத்தீங்கன்னா அங்கேயும் குண்டு குழியுமா இருக்குது. குண்டு வாரி மண்டையில அடி போட்டு கால் கை உடச்சின்னு ஹாஸ்பிட்டல் போனாங்க. ஹாஸ்பிட்டல் போனாங்க, அங்க படுக்க வசதி கிடையாது, சிறந்த மருத்துவம் கிடையாது. இப்படியே இந்த ஊர்ல மக்கள் எய்டர் பவுண்டேஷன், ஸ்பாட்போஸ் எஜுகேஷனல் மற்றும் ஷேரிட்டி ட்ரஸ்ட் ஆகிய அமைப்புகள் இணைந்து 100க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மாணவர்களுக்கு புத்தாடை வழங்கி இனிப்பு பலகாரத்துடன் பட்டாசுகள் வெடித்து தீபாவளி பண்டிகையை வெகு சிறப்பாக கொண்டாடினர்.
தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு எய்டர் பவுண்டேஷன், பிரான்ஸ் இதயமணி, ஸ்பாட் போஸ்ட் எஜுகேஷனல் மற்றும் ஷாரிட்டி ட்ரஸ்ட், டாக்டர் வித்யாதரன், ரைசிங் ஹான்ஸ், ஜான்சி ஹான் மேரி ஆகியோரின் ஒருங்கிணைத்தலின்படி திண்டிவனம் அடுத்த நத்தமேடு கிராமத்தில் வசிக்கும் அனைத்து பள்ளிகளிலும் பயிலும் பின்தங்கிய சமுதாயத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு தீபாவளி புத்தாடை வழங்கப்பட்டது. புத்தாடையை உடுத்திக் கொண்ட மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் ஆட்டம் பாட்டம் என தீபாவளியை பட்டாசுகள் வெடித்து கொண்டாடினர். மாணவர்களுக்கு இனிப்பு மற்றும் பலகாரங்கள் வழங்கி சிறப்பாக கொண்டாடினர். இந்த தீபாவளி கொண்டாட்டத்தில் உறுப்பினர்கள் சதீஷ், டேவிட், தினேஷ், ஆனந்த், சாந்தி, நந்தினி, ராஜா, பரத், விஷால், கணேஷ் மற்றும் மாணவர்களின் பெற்றோர், ஊர் மக்களின் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு பட்டாசுகளை வெடித்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தீபாவளி முடிந்தும் உதவித்தொகை வழங்காத நிலையில் தொழிலாளர்கள் அவதி. புதுச்சேரியில் தீபாவளியையொட்டி கட்டுமான தொழிலாளர்களுக்கு ரூபாய் 6000, அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு ரூபாய் 2000 உதவித்தொகை வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்திருந்தார். அதன்படி கட்டுமான தொழிலாளர்களின் வங்கி கணக்கில் இத்தொகை விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் 68 வயதை கடந்த கட்டுமான தொழிலாளர்களுக்கு உதவித்தொகை வழங்க ஒப்புதல் அளிக்காத நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர். இதையடுத்து பேச்சுவார்த்தை நடத்திய முதலமைச்சர் அவர்களுக்கு உதவித்தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியிருந்தார். மொத்தம் 40,000 கட்டுமான தொழிலாளர்களுக்கு 9,000 பேர் மட்டுமே 60 வயதை கடந்தவர்கள் என்பதால் அவர்கள் தீபாவளி பண்டிகை முடிந்த நிலையில் தட்டாஞ்சாவடியில் உள்ள கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்தில் நீண்ட வரிசையில் காத்திருந்து உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து பெயர்களை பதிவு செய்தனர். அதாவது ஆதார், நலவாரிய அட்டை நகல்கள் ஒவ்வொருவரும் நேரில் வந்து சமர்ப்பித்துள்ள நிலையில் அவர்களுக்கு விரைவில் உதவித்தொகை வழங்கப்படலாம் என தெரிகிறது. கடந்த ஆண்டுகளில் இறந்தவர்களின் பெயரிலும் இத்தொகை வழங்கப்பட்டதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிகிறது. இதனிடையே கட்டுமான தொழிலாளர்களுக்கு மாத ஓய்வூதிய வழங்கப்படாத நிலையில் பண்டிகை கால உதவித்தொகை உடனே வழங்க வேண்டும் என AITUC உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் அரசை தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. இதேபோல் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு ரூபாய் 2000 உதவித்தொகை விரைந்து வழங்க கோரிக்கை வைத்தனர். புதுச்சேரியில் தாவரவியல் பூங்கா ஒரு பூங்காவாக மட்டுமல்லாமல் அறிவு சார்ந்த இடமாக உருவாக்கப்பட்டுள்ளது என முதலமைச்சர் ரங்கசாமி பெருமிதம் தெரிவித்தார். புதுச்சேரி சுற்றுலா தலங்களில் முக்கியமானதாக தாவரவியல் பூங்கா உள்ளது. 22 ஏக்கர் பரப்பில் 3500 மரங்களுடன் உள்ள தாவரவியல் பூங்காவை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ரூபாய் 10 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டது. அதன்படி நுழைவு வாயில், டிக்கெட் கவுண்டர்கள், கழிப்பறைகள், நடைபாதை, ஆம்பி தியேட்டர், செல்ஃபி பாயிண்ட், வரைபடத்துடன் பலகைகள், புதிய சிறுவர் ரயில், பேட்டரி கார், பாரம்பரிய பொருட்கள் அடங்கிய குடில்கள், நீர்வீழ்ச்சி போன்றவைகள் அமைக்கப்பட்டுள்ளது. சிறப்புமிக்க தாவரவியல் பூங்காவை பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி தாவரவியல் பூங்காவை திறந்து வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். விழாவில் சபாநாயகர் செல்வம், வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஆனிபால் கென்னடி உள்ளிட்ட அதிகாரிகள், பொதுமக்கள் பங்கேற்றனர். பின்னர் விழாவில் சொகுசு மின்சார காரில் பயணம் செய்த முதலமைச்சர் ரங்கசாமி தாவரவியல் பூங்காவை முழுவதுமாக சுற்றி பார்த்து அதனுடைய அழகை ரசித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர், தாவரவியல் பூங்காவில் பல வகையான பழமையான மரங்கள் உள்ளது. பல அரிய வகை மரங்கள் எல்லாம் தாவரவியல் பூங்காவில் உள்ளது என்றும், ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 10 கோடி ரூபாய் செலவில் தாவரவியல் பூங்கா புனரமைப்பு பணி மேற்கொள்ளப்பட்டு தற்பொழுது 7 கோடி ரூபாய் அளவில் செலவு செய்யப்பட்டுள்ளது. குழந்தைகள் மகிழ்ச்சியாக சிறுவர்கள் ரயில், மின்சார கார், நீர்வீழ்ச்சி என விதவிதமாக
அமைக்கப்பட்டுள்ளது. தாவரவியல் பூங்கா ஒரு பூங்காவாக மட்டுமில்லாமல் அறிவு சார்ந்த இடமாக உருவாக்கப்பட்டுள்ளது என்று பெருமிதமாக தெரிவித்தார். அரியாங்குப்பம் அடுத்த நோனாங்குப்பம் சுண்ணாம்பாற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் படகு சவாரி நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். புதுச்சேரி அடுத்த நோனாங்குப்பம் சுண்ணாம்பாற்றில் புதுச்சேரி அரசு சுற்றுலா வளர்ச்சி கழகம் சார்பில் படகு குழாம் செயல்பட்டு வருகிறது. இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் சுண்ணாம்பாற்றில் பல்வேறு வகையான படகுகளில் பயணம் செய்து பாரடைஸ் பீச்சிற்கு சென்று ஆனந்தமாக மகிழ்ந்து மீண்டும் படகில் படகு குழாமிற்கு வருவது வழக்கம். இதனால் வாரந்தோறும் சனி ஞாயிறு மட்டுமின்றி தொடர் விடுமுறை தினங்களிலும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்படும். இந்நிலையில் தமிழகம் புதுச்சேரியில் பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் கடந்த 3 தினங்களுக்கு முன்பு கனமழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாகவும் வீடூர் அணை திறப்பினாலும் சங்கராபரணி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் நோனாங்குப்பம் சுண்ணாம்பாற்றில் படுகை அணை நிரம்பி வழிவதோடு கடலை நோக்கி தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. அதில் ஆகாய தாமரை செடிகளும் அடித்து செல்லப்படுகிறது. எனவே சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி நோனாங்குப்பம் படகு குழாமில் படகு சவாரி நிறுத்தப்பட்டு படகுகள் கரைகளில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் அருகில் உள்ள தனியார் படகு குழாமிலும் படகு போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. தற்காலிகமாக படகு குழாம் நேற்று அரசு அனுமதியோடு மூடப்பட்டுள்ளது. படகு குழாம் மூடப்பட்டது தெரியாமல் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். அரசுக்கும் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் மணவெளி சட்டமன்ற தொகுதியில் கல்வீடு கட்டுவதற்கான நிதி உதவிக்கான அரசாணைகளை சட்டப்பேரவை தலைவர் செல்வம் அவர்கள் வழங்கினார். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் பிரதம மந்திரி கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் மணவெளி சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்கு முதல் தவணையாக ஒரு நபருக்கு ரூபாய் 1.20 லட்சம், இரண்டாவது தவணையாக ஒரு நபருக்கு ரூபாய் 1.60 லட்சம், மூன்றாவது தவணையாக 10 நபர்களுக்கு தலா ரூபாய் 70,000 வீதம் ரூபாய் 7 லட்சம், ஒரு நபருக்கு ரூபாய் 1.90 லட்சம் என மொத்தம் ரூபாய் 11.70 லட்சம் நிதி உதவிக்கான அரசாணைகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் அவர்கள் தனது இல்லத்தில் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய இளநிலை பொறியாளர் பாஸ்கரன், களப்பணியாளர்கள் மற்றும் மணவெளி தொகுதி முக்கிய பிரமுகர்கள், தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், கிருஷ்ணமூர்த்தி, சக்திபாலன், சக்திவேல், ஆண்டியார் பாளையம் ராஜா, பழனிவேல், அருள் ஆதி உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி அரசின் சார்பில் பொது மக்களுக்கு தீபாவளி திருநாளை முன்னிட்டு 5 பொருட்கள் கொண்ட தீபாவளி தொகுப்பு பரிசை தொடக்கி வைத்து அதனை தவளக்குப்பம் பூர்ணாங்குப்பம் ரோடு பகுதியில் உள்ள சதா நகரில் இயங்கி வரும் நியாய விலை கடையில் சட்டப்பேரவை தலைவர் சபாநாயகர் செல்வம் அவர்கள் பொது மக்களுக்கு தீபாவளி தொகுப்பு பரிசை வழங்கினார். இதில் அப்பகுதியை சேர்ந்த கட்சி பிரமுகர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டனர். கனவை முடிக்க வேணாம். ஆரியாங்குப்பம் பகுதியில் குமரன் ஃபயர் ஒர்க் சார்பில்
பொதுமக்களுக்கு பரிசுகளை வழங்கினர். புதுச்சேரி ஆரியாங்குப்பம் பகுதியில் 52 வருடங்களாக குமரன் ஃபயர் ஒர்க் சார்பில் பொன்விழா கொண்டாட்டத்தில் சிவகாசி விலையிலேயே பட்டாசுகள் விற்கப்பட்டது. அந்த பட்டாசு விற்பனை கடையில் ரூபாய் 2000க்கு மேல் பட்டாசுகளை வாங்கிய வாடிக்கையாளர்களை கௌரவிக்கும் விதத்தில் குலுக்கல் முறையில் பரிசுகள் வழங்கப்பட்டது. அதில் முதல் பரிசு ஒரு மிதிவண்டி, இரண்டாம் பரிசு 2 நபர்களுக்கு மிக்சி, மூன்றாம் பரிசு 3 நபர்களுக்கு பிரஷர் குக்கர், நான்காம் பரிசு 4 நபர்களுக்கு அயன் பாக்ஸ், ஐந்தாம் பரிசு 20 நபர்களுக்கு லஞ்ச் பேக் என்று 30 நபர்களுக்கு குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. இதனை குமரன் ஃபயர் ஒர்க்ஸ் உரிமையாளர் முருகராஜ் தலைமையில் குலுக்கல் முறையில் தேர்வு செய்யப்பட்ட பரிசுகள் பொதுமக்கள் முன்னிலையில் வழங்கப்பட்டது. இதை குறித்து உரிமையாளர் முருகராஜ் கூறுகையில் 52 ஆண்டுகளாக பட்டாசு விற்பனையில் பொதுமக்களுக்கு சிவகாசி விலையில் பட்டாசு கடை விற்பனை செய்து வருகிறோம். சென்ற ஆண்டு வாடிக்கையாளர்களுக்கு குலுக்கல் முறையில் பரிசுகள் திட்டம் அறிவிக்கப்பட்டது. குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. அதேபோல் இந்த ஆண்டு குலுக்கல் திட்டம் செயல்படுத்தப்பட்டது. தீபாவளி முடிந்து 3 நாட்களுக்கு பிறகு பொதுமக்கள் மற்றும் சிறுவர்கள் முன்னிலையில் வெற்றி பெற்றவர்களுக்கு தேர்வு செய்யப்பட்டு தேர்வு செய்த வெற்றியாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. குலுக்கல் பரிசு திட்டத்திற்கு ஒத்துழைப்பு அளித்த வாடிக்கையாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என உரிமையாளர் தெரிவித்தார். அந்த காலத்துல சிவகுமார் ஒந்தனியரை அபிஷேகப்பாக்கம் மற்றும் தேடுவார் நத்தம் பகுதியில் மழையார் சூழ்ந்துள்ள மழைநீரை வெளியேற்ற அனந்தராமன் அவர்கள் சொந்த செலவில் ஜேசிபி மூலம் தேங்கிய தண்ணீரை வெளியேற்றினார். புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வந்த நிலையில் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அபிஷேகப்பாக்கம் மற்றும் தேடுவார் நத்தம் பகுதிகளில் மழைநீர் வெளியே செல்ல முடியாத நிலையில் குடியிருப்பு பகுதிகளில் சூழ்ந்து இருப்பதால் அப்பகுதி மக்கள் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் அவர்களுக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் அனந்தராமன் அவர்கள் அந்த இடத்திற்கு சென்று பார்வையிட்டு தனது சொந்த செலவில் ஜேசிபி மூலம் தேங்கி நிற்கின்ற மழைநீரை வெளியேற்றுவதற்கு வழிவகுத்து கொடுத்தார். இந்நிகழ்ச்சியில் அப்பகுதியை சேர்ந்த பெரியோர்கள், கட்சி பிரமுகர்கள் ஒத்துழைப்பு செய்து குடியிருப்பு பகுதியில் தேங்கி நின்ற மழைநீரை வெளியேற்றுவதற்கு உறுதுணையாக இருந்து செயல்பட்டனர். மேலும் அப்பகுதி மக்கள் பாதைகள் மற்றும் மழைநீர் வெளியே செல்ல முடியாத நிலையில் இருந்த எங்களுக்கு குறித்த நேரத்தில் வருகை தந்து உங்களுடைய சொந்த செலவில் மழைநீரை வெளியேற்றுவதற்கு நன்றியை தெரிவித்தனர்.
நாங்கள் வியாபாரத்தை ஆரம்பித்திருக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் 5 ஆண்டு காலம் இந்த வியாபாரம் செய்திருக்கிறோம். இது 53ஆம் ஆண்டாக கடந்து வந்து கொண்டிருக்கிறது. எங்கள் நிறுவனத்தில் உயர்தரமான உள்ள பட்டாசுகளை தான் நாங்கள் விற்பனை செய்கின்றோம். மக்களுக்கு சேவை செய்கின்ற அடிப்படையிலே சிவாசினுடைய மொத்த விலைப்பட்டி புதுச்சேரியில் உள்ள 10 அரசு பள்ளிகளில் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் உருவாக்குவதற்கான திட்டத்தினை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். சென்னையில் உள்ள இன்டெக்ஸ் டவர்ஸ் லிமிடெட் மற்றும் சென்னை NIIT அறக்கட்டளை ஆகியவை இணைந்து CSR நிதி வழங்கும் திட்டத்தின் கீழ் புதுச்சேரியில் உள்ள 10 அரசு பள்ளிகளில் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் உருவாக்குவதற்கான திட்டத்தினை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு பள்ளிக்கும் 2 கம்ப்யூட்டர்கள், 2 பிரிண்டர், 3 LED ஸ்மார்ட் டிவிகள், 4 வெப் கேமராக்கள், 5 கம்ப்யூட்டர் மேசைகள், ஒயிட் போர்டு போன்றவைகள் வழங்கப்பட்டன. இந்த பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களிடம் திறன்மிகு வகுப்பறைகளுக்கான சான்றிதழ்களையும் மாணவர்களுக்கு புத்தகங்களையும் முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், மாநில திட்ட இயக்குனர் எழில் கல்பனா ஆகியோர் கலந்து கொண்டனர். தவளக்குப்பத்தில் ஈர்பான்பாய் எனும் பிரியாணி கடை புதிய உதயம். தொடக்க நாளில் வாடிக்கையாளர்கள் குவிந்தனர். புதுச்சேரி பாண்டி கடலூர் ECR மெயின் ரோட்டில் அமைந்துள்ள தவளக்குப்பம் பகுதியில் ஈர்பான்பாய் எனும் புதிய பிரியாணி கடை தொடங்கப்பட்டுள்ளது. இதன் தொடக்க விழாவில் வருகை தந்திருந்த அனைவரையும் பிரியாணி கடையின் உரிமையாளர் கவுஸ் வரவேற்றார். மணவெளி தொகுதி தவளக்குப்பத்தை சேர்ந்த ராமு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார். திறப்பு விழா நாளில் வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பு சலுகை அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த சலுகையை பயன்படுத்தி பிரியாணி பெற்றுக் கொள்வதற்கு வாடிக்கையாளர்கள் ஏராளமானோர் குவிந்தனர். அசை நண்பர்கள் அனைவருக்கும் பிரியாணி தடையின்றி கிடைக்க ஏற்பாடு செய்து வந்தனர். இது தவிர திறப்பு விழாவின் போது கடையில் அமர்ந்து பிரியாணி சாப்பிட்ட அனைவருக்கும் சலுகைகள் வழங்கப்பட்டது. இது குறித்து உரிமையாளர் கவுஸ் கூறுகையில், தவளக்குப்பம் ஜங்ஷனுக்கு அருகில் அமைந்துள்ள இர்பான்பாய் பிரியாணி கடையில் சுத்தம் மற்றும் சுகாதாரமான முறையிலும் பிரியாணி தயார் செய்யப்பட்டு வருகிறது. இதில் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, பீஃப் பிரியாணி, சிக்கன் 65, சிக்கன் லாலிபாப் உள்ளிட்ட பல்வேறு வகையான உணவு வகைகளும் சிறந்த முறையில் செய்து தரப்படும். மேலும் வீட்டு சுப நிகழ்ச்சிகளுக்கு தேவைப்படும் பிரியாணி வகைகளும் ஆர்டர் மூலமாக சிறப்பாக செய்து தரப்படும் என தெரிவித்தார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மத்திய அமைச்சராக மற்றும் மாநில முதலமைச்சராக இருந்தபோது புதுச்சேரி எந்த வளர்ச்சியும் அடையவில்லை, அதற்கு மாறாக பின்தங்கிதான் சென்றிருக்கிறது என்று பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள அவரது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கடந்த 2 தினங்களுக்கு முன்பு புதுச்சேரியில் பெய்த மழையில் காலாப்பட்டு பகுதியில் ஒரே நாளில் 25 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. இதனால் மழைநீர் வீட்டுக்குள் புகுந்ததால் வீட்டில் இருந்த டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் என அனைத்து பொருட்களும் பழுதாகி உள்ளது. எனவே பாதிக்கப்பட்ட வீடுகளை முறைப்படி கணக்கெடுத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 50,000 முதல் 1 லட்சம் வரை நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதே போன்று சின்ன காலாப்பட்டு பகுதியில் உள்ள மீனவர்களின் படகு, வலை உள்ளிட்ட மீன்பிடி சாதனங்கள் என 1 கோடி ரூபாய் அளவிற்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியரும் நேரில் சென்று ஆய்வு செய்து இருக்கிறார். எனவே அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். சார்லஸ் மார்டினிடம் தொடர்பில் உள்ள பாஜக சட்டமன்ற உறுப்பினரான தன்னையும் அமைச்சர் ஜான்குமாரையும் பிஜேபியில் இருந்து நீக்க வேண்டும் என்று நாராயணசாமி கேட்பது சிறுபிள்ளைத்தனமாக உள்ளது. புதுச்சேரியில் ஆளும் கட்சியாக இருந்த காங்கிரஸ் கட்சியை பூஜ்ஜியமாக மாற்றியது நாராயணசாமியின் சாதனை என்று விமர்சித்தார். தவளை தன் வாயால் கெடும் என்பது போல காங்கிரஸ் கட்சியை அவர் சீரழித்து வருகிறார். நாராயணசாமி மத்திய அமைச்சராக இருந்த போதும் சரி, மாநில முதலமைச்சராக இருந்த போதும் சரி, புதுச்சேரி எந்தவித வளர்ச்சியும் அடையவில்லை. இதற்கு மாறாக புதுச்சேரி மாநிலம் பின்னோக்கிதான் சென்றுள்ளது என்றார்.
தமிழகத்தில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் சார்லஸ் மார்டினிடம் தேர்தல் நிதியாக 700 கோடி ரூபாய் பணம் பெற்றுள்ளது. அப்படியென்றால் சார்லஸிடம் பணம் வாங்கிய திமுகவுடன் கூட்டணி சேர மாட்டேன் என்று நாராயணசாமியால் கூற முடியுமா என்று கேள்வி எழுப்பிய கல்யாண சுந்தரம், சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட லாட்டரி நடத்துகிறார்கள். அதன் மூலம் வரும் வருமானத்திற்கு அரசுக்கு தேவையான வரியையும் செலுத்துகிறார்கள். ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஒன்றும் தீவிரவாதி அல்ல என்ற விளக்கம் அளித்தார். புதுச்சேரி சுகாதாரத்துறை தொழுநோய் உதவி இயக்குநரகம் சார்பில் உலக அயோடின் குறைபாடு தினம் விழிப்புணர்வு பேரணியை சுகாதாரத்துறை இயக்குனர் செவ்வேல் துவக்கி வைத்தார். இதில் 100க்கும் மேற்பட்ட செவிலிய மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பேரணியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். புதுச்சேரி சுகாதாரத்துறை தொழுநோய் உதவி இயக்குனர் அலுவலகத்தின் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 21ஆம் தேதி உலக அயோடின் குறைபாடு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டும் உலக அயோடின் குறைபாடு தினத்தை முன்னிட்டு பொது மக்களுக்கு அயோடின் குறைபாட்டால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் அயோடின் பயன்பாட்டின் அவசியம் குறித்தும் விளக்கும் நோக்கில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கம்பன் கலையரங்கத்தில் இருந்து தொடங்கிய பேரணிக்கு தொழுநோய் பிரிவு உதவி இயக்குனர் சிவராமன் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு விருந்தினராக சுகாதார இயக்குனர் செவ்வேல் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த பேரணி அண்ணா சாலை, நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக சென்ற பேரணி இறுதியாக கடற்கரை காந்தி சிலை அருகே முடிவடைந்தது. பேரணியில் சபரி செவிலியர் கல்லூரி மற்றும் லாஸ்பேட்டை சமுதாய கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு அயோடின் பயன்பாட்டின் அவசியம் குறித்தும் அயோடின் குறைபாட்டால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் பதாதைகளை ஏந்தியவாறு சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நிகழ்ச்சி மற்றும் பேரணி ஏற்பாடுகளை சுகாதார ஆய்வாளர்கள் சேகர், வெங்கடேஸ்வரன் மற்றும் அலுவலக ஊழியர்கள் சிறப்பாக